ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் தூளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று கொடைக்கானலோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட ஃபஸ்ட்டு டேவோட கண்டினியூட்டி தாங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ எனக்கு எப்படி போயிருக்கு, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எந்த ஏரியாவில் அப்படின்றத பற்றி தான் இந்த விளாக்கில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வாங்க விளாகை கண்டினியூ பண்ணலாம். அங்கே பாரு டீ எப்படி இருக்குதுன்னு. டிராஃபிக் ஆயிடுச்சுடா. டீ எப்படி எரியும்? ஐயோ வெறி வந்துருச்சு. நல்லா இல்லையா? குடிக்காதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு சொல்லாரா? குடிச்சியா? இதா எப்பயுமே ஓசி காஃபி வாங்குறதுல உனக்கு ஒரு இதுவா? காஃபியை முடிஞ்சா? நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா மன்னம்னூர் போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து தீயாக எரிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி சாம்பலான மாதிரியே இருந்துச்சுங்க காடு பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மன்னம்னூரில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டு பண்ணையும் முயல் பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்ததே கிடையாது. சரி, எப்பயுமே வந்து கொடைக்கானல் சென்ட்ரு பிளேஸை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோம்ல அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வாட்டிலாம் அதெல்லாம் தாண்டி உள்ளே வந்திருக்கோம். மன்னம்னூரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா இந்த ஒரு பிளேஸு, இன்னொன்று வந்து சும்மா வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, அதுதான் ஃபேமஸ்ஸு. இன்னொன்று அதோட லொக்கேஷன் வியூஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும், அதுக்காண்டி தான் இந்த சைடெலாம் வர்றாங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளாட்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்கும். குதிரை சவாரி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து பிள்ளைங்க நல்லா ஜாலியாக விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா தங்கராஜண்ணா சுதன் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கூக்காலில் இருக்கக்கூடிய லேக்கை நாங்கள் போய் மலையில் லைட்டாக வந்து ஏறி போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து ரமேஷண்ணா காரில் வந்துட்டுருக்கோம். இவங்க தூங்குறதுக்காக இங்கே வந்து போட்டோமா? கொஞ்ச நேரம் தூங்க வரைக்கும் தூங்கி எந்திரிக்கிட்டு பாவம். அங்க தூக்கமே வரல. அம்மா இருக்கா, அம்மா இருக்கா. ஓடிபா 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 இல்ல இல்லப்பா அம்மா கூடவே வா. நம்மளோட தோட்டத்து மாங்காவை பார்த்தீங்கன்னா ஒரு பை ஃபுல்லாக வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தோம். கத்தி மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு கலந்து ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வந்துட்டாங்க. அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்த மதியம் லஞ்ச் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம கொண்டு போய் இந்த புளி சாதத்தை வச்சு அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க சாப்பிட்ருக்கோம். வடை மட்டும் சைடிஷ்க்காக வாங்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சா? ரைட். அதுக்கப்புறம் கத்தலையே. உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய இடம், எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஸோ வந்து உள்ள என்ட்ரன்ஸுக்குள்ளே போயிட்டு முயல் பண்ண அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லேக்கு ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்துட்டோம். எத்தனை குதிரையா இருக்கு? எவ்வளோ பெரிய குதிரையா இருக்கு திவினு? எவ்வளோ பெரிய குதிரையா இருக்குன்றியா? அத பாத்துட்டு அழகா இருக்குன்னு நினைச்சு பக்கத்துல போனா இவ்வளவு கேவலமா இருக்கு. பல்லு விலக்கி விட்டா சரியாயிரும். சொல்றத கேளு. அதே மாதிரி ஏய் தொடாதடா. அழகா இருக்கு. அழகா இருக்கு. கையை விட்டுறாதா? சரி வாங்க வாங்க மீனா, வாங்க வெளியே வாங்க. கருப்பு முயல். வேற லைட்டா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அரசு
மன்னம்னூர் அந்த இதை தாண்டி இங்கிட்டு வந்ததே இல்லைம்மா, அதான் ஃபர்ஸ்ட் டைம். தூக்கம் வருதா? அட பாவி மனுஷா. போய் ரொம்ப நல்லா தூங்கு. இப்போ நேராக ரூமுக்கு தாங்க போகிறோம். பாப்பா நீ டயர்ட் ஆகல? அந்த டென்ட் ஹவுஸ் இருந்தாங்களாமா? போலாமா? ட்ரையாங்கிள் ஹவுஸ். இது பாரு ஊர் சூப்பரா இருக்குடா. ஆமாம் மணி, லொக்கேஷனில் ஒரு நாள் நைட் இப்படி வந்து ஸ்டே பண்ணுறது நல்லது தான். ஒரு பால் கடை இங்கேயே இருக்குது, ஆவின் பால் கிடைக்கும் போல். ஆவின் பால் எங்கே இருக்குது? ஆவின் பால் இன்னைக்கு ஆவின் பால்ல நீ மணிமாமா. ஆமா ஊருக்குள்ளேயே வாங்கிட்டான் தான் மணிமாமா. நிப்பாட்டி வாங்கலாம். பால் பெரிய ஊர் தான்டா. பூண்டியா? பூண்டி அது எங்க இருக்கு? நம்ம போய் ஸ்டே பண்றதா? பூண்டி வந்தாச்சு. வெள்ளை போடு வாங்குறதுக்காக பூண்டி வந்து. பூண்டி மன்னம்னூரை தாண்டி தாங்க ஆக்சுவலாக வந்து போய் இப்போ இருக்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு கவுஞ்சி பூண்டி இந்த சைடெல்லாம் வந்து செம க்யூட்டாக இருந்துச்சு ஊர் பார்க்குறதுக்கே. குட்டி கிராமம், அங்கே விவசாயமெல்லாம் பண்ணிக்கிட்டு மழை ஒட்டி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, லைஃப்பில் இப்படி ஒரு லொக்கேஷனில் வந்து இருப்போமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சே பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இவ்வளோ லாங்கில் ஒரு ஹில்ஸில் வந்து நைட்டில் வந்து ஸ்டே பண்ணதில்லை. தனியாக காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் தெரியவே இல்லைல்ல. ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்பயுமே நம்ம கொடைக்கானலுக்கு வந்தோம் அப்படின்னா முன்னழகு மட்டும் இல்லை, நம்ம வெறும் கொடைக்கானல் மட்டும் தான் ரசிக்கிறோம். வேற எங்கேயுமே போக மாட்டோம். அந்த சைடு கொஞ்சம் பெரிய ரெசார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசார்ட் தாங்க இருந்துச்சு. அங்கே உள்ளேயும் அவங்களோட அட்மாஸ்பியரு ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல? நம்ம சும்மா சும்மா கொடைக்கானல் போகிறதுக்கு. இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னம்னா ஒரு வில்லாஸ் ஃபார்மில் வந்து எடுத்துக்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் மொத்த ஃபேமிலி இங்கே தாங்க இருந்தோம். பிள்ளைங்க மட்டும் நாங்கள் வேறு ரூமுக்கு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியாக இன்னொரு ரூம் எடுத்துக்கிட்டாங்க. பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த புல் தரைக்கு அதுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கப்புள்ஸாக வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ரூமாகவும் இருக்குது. உண்மையாக ரூம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க. நைட் டின்னர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேபிள் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. லைட்டான குளிர் தாங்க. கொடைக்கானலில் பெருசாக இந்த வாட்டி வந்து குளிர் இல்லை, நல்லா கொஞ்சம் லேசான வெயில் தான். நாங்கள் போனோன்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து டீ வந்து அவங்க கீழே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அதை தான் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருந்தோம். டீயும் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே சும்மா சைடில் வந்து ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ராஜாத்தி, டீச்சர் அக்கா, அவங்க பெரிய அக்கா, பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். பாப்பாவை சுதன் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்து முன்னாடி போயிட்டாங்க. அந்த ரெசார்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று போகுது. அங்கே நிறைய விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாதிரி பிளைன் லேண்டை வந்து விவசாயம் பண்ணலாம், சின்ன சின்னதாக மலை மாதிரி வந்து செதுக்கி வச்சு பண்ணுறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. கமெண்ட்ஸில் லாஸ்ட் டைம் இப்போ வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, பாப்பாவுக்கு வந்து 2 வயசு ஆச்சு, எப்படி நீங்கள் ஹோட்டல் ஃபுட்டே கொடுத்துக்குவீங்க, பால்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையை இதை நானே வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன். மகிழனிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நான் இங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு வந்து காலைல வந்து சத்துமாவு களி வந்து கிண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். மதியம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட்ட புளி சாதமே கொஞ்சமாக அவளாக வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டா, அவ்வளோதான். அதுக்கூட வந்து 2 பிஸ்கெட் எடுத்துக்கிட்டா. இடையில ஒரே தடவை வந்து கடையில் பால் வாங்கி கொடுத்துருந்தோம். நைட்டு வந்து அவங்க ஹோட்டல்லே வந்து எங்களுக்கு வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துருந்தாங்க.
நைட் டின்னர் வந்து எங்களுக்கு அங்கே கொடுத்துருந்தனால அங்கேருந்து 6 சப்பாத்தி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டா. அவர் நைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் பால் ஊற்றி கொடுக்கறதுக்குமே வந்து கீழே ரெசார்ட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து மிட் நைட்லேயும் ஒன் டைம் வந்து பால் ஊற்றி கொடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து ட்ராவலில் இருக்கையில் வந்து பாலும் அதிகமாக கொடுக்க மாட்டேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ராவாக பிஸ்கெட் மட்டும் பாப்பாவுக்கு வந்து கொடுத்துக்குவாங்க. அவ்வளோதான். பாப்பா வந்து எங்களோட ட்ராவலில் நான் இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் இருட்டாம இருக்கு. பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஃபயர் கேம்ப் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கீழே ரெசார்ட்லேயே சொல்லிட்டோம். அவங்க வந்து ஒரு 7:30க்கு மேலே வந்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேக்ஸிமம் வந்து இபியே கிடையாது, எல்லாம் சோலார் பேனல் வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து அங்கே புகை போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வீடியோ தீ பிடிச்சி எறிகிற மாதிரியெல்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நைட் டின்னர் வந்து மகிழ்னிக்கும் ருத்வினுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்க வந்து சரியாக தூங்கிடுவாங்க அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு 7:30க்கே கீழே. ஐயோ, அந்த மங்கி கிட்ட வந்துருச்சு. வயிறு பசி பாரு பாவத்தை. அவங்க 2 பேர்த்த தூங்க வச்சுட்டு இப்போ நான் மட்டும் சாப்பிட போயிட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டாங்க. தீனு வந்தால் தீனு விட்டுட்டு சுதானையை அனுப்பி விட்டுட்டு இப்போ நான் மட்டும் போய் சாப்பிட போகிறேன். அவங்க எல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நானும் அப்படியே சாப்பிட்டு வந்து தூங்கணும். செம்ம டயர்டு. ஃபயர் கேம்ப் வந்து வெளியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பிள்ளைங்க வந்து குளிருது வேணாம் ரூம்குள்ளேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னனால வந்து ரூம்குள்ளேயே போட்டோம். சரி நைட்டு வந்து குளிருக்கு இதமாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி உள்ளே போட்டிருக்கோம். அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் இது ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு Day 2 பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து இதை விட சுவாரஸ்யங்கள் நிறையா இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.